ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதாஸ் மல்டி கிராஃப்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த டாயோட செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். அதாவது இந்த டாய்க்கு வந்துட்டு இந்த டெடிக்கு வந்து எப்படி நோஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி ஆர்ம்ஸ் இதெல்லாம் வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க. ஃபுல்லாக வந்து நான் வந்து வெல்வெட்டி யானில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஒரு யான் ஃபுல்லாக பிடிச்சிருக்கு. அதாவது 100 கிராம்ஸ் ஃபுல்லாக பிடிச்சிருக்கு. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இதுலேருந்து கொஞ்சம் எடுத்துருக்கோம். ஓகேங்களா? நீங்கள் அதனால் 2 பால்ஸ் வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த நோஸ் பார்ட்டு பாருங்கள். இந்த நோஸ் பார்ட் வந்து நான் வந்து இந்த டாய்க்கு வந்து இதே சேம் யான்லேயே நான் வந்து நோஸ் பார்ட் வச்சுட்டேன். அப்போ நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் வந்து ஃபேஸை விட இது இப்படி நல்லா மேடு மாதிரி வந்திருக்கும். அது வந்து டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெரியணும். இப்போ சேம் கலர் வச்சங்காட்டிக்கு அது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியலை. அதனால நான் இப்போ வந்து இந்த ஒயிட் யான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஒயிட் கலர் யான், மில்கி ஒயிட், இந்த யான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து வெல்வெட்டி யான் இல்லைங்க. இது வந்து வெல்வெட் யான் கூட சேர்ந்தது தான். ஆனால் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இது வந்து 2 mm அந்த மாதிரி யான். ஓகேங்களா? இது வந்துட்டு நான் வந்து இந்த திக்னஸ்க்கும் இந்த திக்னஸ்க்கும் பாருங்கள், இந்த வெல்வெட்டுக்கும் இதுக்கும் திக்னஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நான் ஒரு 3 த்ரெட்ஸ் வச்சா தான் எனக்கு இந்த திக்னஸ் கிடைக்கும். ஸோ இதை நான் ஒரு 3 த்ரெட்ஸாக வச்சு ஒர்க் பண்ண போகிறேன். நோஸ் வந்து ரொம்ப சிம்பிளுங்க. அது நம்ம ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ணலாம். பாருங்கள், நான் 3 த்ரெட்ஸ் வந்து ஒன்றா எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? இதோட பேட்டர்ன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங்குள்ளே 6 சிங்கிள் க்ரூஷே போடணுங்க. அப்புறம் வந்து எல்லாத்துலேயும் ஒவ்வொரு இன்க்ரீஸ். அப்போ 12 சிங்கிள் க்ரூஷே ஆயிரும். அப்புறம் அடுத்தது வந்து ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ். அவ்வளோதாங்க. அதோட நம்ம நோஸ் பார்ட்டு கட் பண்ணி வச்சிடலாம். ஓகேங்களா? பாருங்கள், இந்த மேஜிக் ரிங்குள்ளே ஹூக் விடுறேன். எடுத்துட்டு நம்மளுக்கு 6 சிங்கிள் க்ரூஷே போடணும். 1 2 3 இருங்க, போட்டுக்குள்ளே எடுத்துக்கலாம். 3 4 5. இது டோட்டலாகவே நம்ம 3 ரோஸ் மட்டும் தாங்க போட போகிறோம். 5, அப்புறம் 6. ஓகேங்களா? இது 6 போட்டு முடிச்சுட்டு இந்த த்ரெட் வந்து ரொம்ப, அதாவது வெல்வெட்டியான விட இது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. அதனால் இழுக்கிறது வந்து கொஞ்சம் பொறுமையாக நம்ம இழுக்கணும். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இழுத்தா தான் நம்மளுக்கு அந்த கரெக்டான இது வரும். பாருங்கள், 6 இது போட்டாச்சு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக இழுத்து டைட் பண்ணியிருக்கேன். இது ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு. அடுத்தது நம்ம ஒரு இன்க்ரீஸ், மொத்தமாகவே 3 ரோஸ் தாங்க போட போகிறோம் நோஸ்க்கு. பாருங்கள், ஒவ்வொரு இதுலேயும் 2 செகண்ட் ப்ராசஸ் இருக்குது இல்லையா? செகண்ட் ரோ வந்து நம்ம எப்படி பண்ணுவோம் அதே போல் இன்க்ரீஸுங்க. பாருங்கள், 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகேங்களா? 12 ஸ்டிச்சு இப்போ நம்ம இதில் போட்டாச்சு. இது செகண்ட் ரோ. இப்போ நம்ம அடுத்தது தேர்ட் ரோவோட ஸ்டாப் பண்ண போகிறோங்க. தேர்ட் ரோவில் வந்து ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ். அந்த ரோவோட நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம் நோஸ்க்கு. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தாங்க. டாய் செய்கிறதெல்லாம் கஷ்டமே இருக்காது. நம்ம அந்த மேஜிக் ரிங் இதெல்லாம் தெரிஞ்சிச்சுனாவே போட்டுக்கலாம். பாருங்கள், அடுத்ததில் வந்துட்டு அடுத்த தேர்ட் ரோ வந்து ஃபஸ்ட் ரோ 6 மேஜிக் ரிங்கில் போட்டோம். அடுத்தது ஒவ்வொரு இன்க்ரீஸ் போட்டோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரூஷே போடணுங்க. அப்புறம் ஒரு இன்க்ரீஸ். பாருங்கள், ஒரு இன்க்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரூஷே, அப்புறம் ஒரு இன்க்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரூஷே, ஒரு சிங்கிள் க்ரூஷே, ஒரு இன்க்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரூஷே, ஒரு இன்க்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரூஷே, அப்புறம் ஒரு இன்க்ரீஸ். அவ்வளோதாங்க. நோஸ் நம்மளுக்கு இவ்வளோதான் ஒர்க்கு முடிஞ்சது. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹூக்கை எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்லிப் ஸ்டிச். பாருங்கள், ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அப்படியே நம்ம ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறோம்.
இவ்வளோதாங்க நோஸு. பாருங்கள், நோஸ் தனியாக ஒரு பார்ட் நமக்கு கிடச்சி. பாருங்கள், இந்த நோஸ் இப்படி வந்திருக்குங்களா? அதே மாதிரி இப்படி நம்ம ஒயிட் கலரை இப்படி பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சு ஸ்டிச் பண்ணணும். இப்போ பார்த்தோம்னா வெல்வெட் இது மாதிரியும் நம்மளுக்கு இருக்குங்களா? இப்போ இது நம்ம ஃபுல் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணலாங்க. நீங்கள் நோஸ் மேக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து ஆர்ம்ஸும் இயர்ஸும் எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நான் எல்லா பார்ட்ஸும் ஸ்டிச் தனித்தனியாக க்ரோஷே பண்ணியாச்சு. இனி நம்ம நீடில் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் இதை எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிடுறேங்க. உங்களுக்கு பேட்டர்ன் கொடுத்துட்றேன், அந்த பேட்டர்ன் வச்சு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் நோஸ் பண்ணியிருக்கேன். நோஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 சிங்கிள் க்ரூஷே மேஜிக் ரிங்குள்ளே போட்டு அப்புறம் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு இன்க்ரீஸ் போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்தது ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ், அவ்வளோதாங்க. அது போட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. ஓகேங்களா? இதை வந்து இப்படி நம்ம நோஸ்க்கு வந்து இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணுறது நம்ம சேம் இதே கலர் ஹூக்கில் வந்து, அதாவது என்ன த்ரெட்டில் நோஸ் வச்சுருக்கோமோ அதே கலரில் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? அது நோஸ் இது எடுத்து வச்சாச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்ம்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க. ஆர்ம்ஸ் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங்குள்ளே 6 போட்டிருக்கேன். ஓகேங்களா? 6 முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த ரவுண்டு வந்து ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 3rd ரவுண்டும் 4th ரவுண்டும் இங்கே வந்து நம்மளுக்கு டோட்டலாக 9 வரும். அந்த 9 3rd ரவுண்டு 4th ரவுண்டு ரிப்பீட்டு. ஓகேங்களா? 5th ரவுண்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ் அப்படி போடணும். அப்புறம் 6, 7, 8 வந்து எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே மட்டும். ஓகேங்களா? இதில் வந்து நான் பேட்டர்ன் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போது நான் 2 ஹேண்டு இது ரெடி பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம ஹேண்டை முடிச்சுட்டு இங்கே வரும்போது இந்த ஸ்டிச்சில் நம்மளுக்கு முடியும். அடுத்த ஸ்டிச்சில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கொஞ்சம் த்ரெட்டு வந்து இதுலேயே நம்ம விட்டுக்கலாம். ஆர்ம் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு இதுலேயே நம்ம விட்டுக்கலாம். பாருங்கள், 2 த்ரெட்ஸ் 2 ஆர்ம்ஸுக்கும் இதோட வச்சாச்சு. ஓகேங்களா? அடுத்தது இயர்ஸ் வந்து அதை விட ஈஸிங்க. எப்படின்னு பார்த்தா நம்ம வந்து 6 வந்து மேஜிக் ரிங்குள்ளே 6 வந்து சிங்கிள் க்ரூஷே போடணும். அதுக்கடுத்தது ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ், அவ்வளோதாங்க. இந்த மாதிரி போட்டு இதுக்கு கொஞ்சம் த்ரெட் விட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்தையும் எப்படி ஒன்றா ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஸ்பாஞ்ச் வச்சாச்சு. ஸ்பாஞ்ச் வச்சுட்டு அப்படியே எப்படி வச்சிடணும். கரெக்டாக நம்ம ஹெட் இது ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். லெக்கெல்லாம் எந்த பொசிஷன், இது வந்து பேக் சைடுங்க, இது வந்து ஃப்ரண்ட் சைடு. பாருங்கள், லெக்கு முன்னாடி இப்படி தள்ளி இருக்கும் இல்லைங்களா? இந்த சைடு இப்படி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு பாருங்கள், நான் நோஸ் வந்து இப்படி வைக்கிறேன். நோஸ் இப்படி வச்சுட்டு அட்டாச் பண்ணுவோம். ரொம்ப ஈஸி தான். பாருங்கள், த்ரெட்டில் அந்த இது எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறேன்னு பார்த்து
அழகான ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? இனி நோஸ் மட்டும் வைக்கணும். அந்த நோஸ் எப்படி வைக்கிறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், ஸ்டிச்சிங் எல்லாம் முடிச்சாச்சு. எங்கேயுமே இந்த டெட் எண்ட்ஸு அந்த த்ரெட்ஸ் எதுவுமே எங்கேயுமே தெரியக்கூடாது. ஓகேங்களா? ஹேண்ட் வந்து கொஞ்சமாக ஃபில் பண்ண போதும். பாருங்கள், 2 டெடி முடிய போகுது. ஓகேங்களா? பாருங்கள், இப்போ இப்படி தான் ஃபினிஷ் ஆகிருக்கு. நீங்களும் இதே மாதிரி நோஸ் வந்து பிளாக் கலர் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள், இப்படி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? பாருங்கள், ஹெட்டு, பாடி, ஹேண்ட் எல்லாமே இந்த மாதிரி அட்டாச் பண்ணிடுங்க.